ஹலோ அருமையான குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஜாலியான சன்னி மெடோ காட்டுக்குள்ள போக போறோம். அங்க ஸ்கீக்கிங்கிற ஒரு சின்ன அணிலையும் அதோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரோஸிங்க முயலையும் சந்திக்க போறோம். நம்ம கதையில உண்மை பேசுறது எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்க போறோம். அது கஷ்டமா இருந்தாலும் சரி. எல்லா விலங்குகளும் கிரேட் பெரி விருந்துக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அங்க எல்லாரும் ஜூசியான பெரிகளை பறிச்சு பகிர்ந்துக்குவாங்க. ஸ்கீக்கியும் ரோசியும் விருந்துக்கா ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை அவங்களோட நட்பை சோதிக்க போகுது. ஒருத்தர் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதை விட அதிகமா ஆசைப்படும் போது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நீங்க தயாரா? நம்ம சாகசத்தை ஆரம்பிப்போம். பெரிய நாள் வருது. எல்லா விலங்குகளும் விருந்துக்காக ஸ்பெஷல் சன்பீம் பெர்ரிகளை பறிக்க சொல்றாங்க. ஓல்ட் மெயின் பேஜர் எல்லாருக்கும் ஜாகப்படுத்துறாரு. நாம எல்லாரும் சேர்ந்து பறிப்போம், எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்துக்குவோம். ஸ்கீக்கி பேராசையா சில பெரிகளை ஒரு பொந்தான மரக்கட்டைக்குள் ரகசியமா ஒளிச்சு வைக்கிறான். சூடைகள் எண்ணப்படும் போது சில பெரிகள் காணா போயிருக்கு. விலங்குகள் தேடுறாங்க, ஆனா காணா போன பெரிகள் எங்கேயும் கிடைக்கல. நண்பர்களோட ஏமாற்றமான முகங்களை பார்க்கும் போது ஸ்கீக்கிக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படுது. விருந்துக்கான சந்தோஷம் மறைஞ்சு கவலையும் சந்தேகமும் வந்தது. ஸ்கீக்கியோட ரகசியம் முன்னெப்போதையும் விட்டக்கணமா இருக்கு. ரோசி ஒரு பெர்ரியிலையும் ஸ்கீக்கியோட ரோமத்தையும் அந்த பொந்தான மரக்கட்டை கிட்ட பார்க்கிறா. அவள் மெதுவா ஸ்கீக்கியிடம் என்ன நடந்ததுன்னு கேட்கிறா. ஸ்கீக்கி குற்ற உணர்ச்சியாலோ ரோசி அன்பாலும் ஓவர்வெல்ம்ட் ஆக்கி பேராசை காரமாக பெரிகளை எடுத்ததை ஒப்புக்கிறான். ரோசி கோப்பிடுவாளோ என்று பயப்படுறா, ஆனா அவனை ஆறுதல் படுத்துறா. ரோசி சொல்கிறா, எல்லோரும் தவறு செய்வார்கள், உண்மையை சொல்வது தைரியம். இருவரும் சேர்ந்து ஓல்ட் மேன் பேஜரிடம் உண்மையை சொல்ல முடிவு செய்கிறார்கள். தான் தனியாக இல்லை என்பதை அறிந்த ஸ்கீக்கிக்கு கொஞ்சம் நிம்மதியாக உணர்கிறான். ஸ்கீக்கி விஷயங்களை சரி செய்யும் போது அவனுடன் நெப்பதாக ரோசி உறுதியளிக்கிறார். உண்மை பேசுவது பயமாக இருந்தாலும் தவறுகளை சரி செய்வதற்கான முதல் படி என்று ஸ்கீக்கி கற்றுக்கொள்ளார். மற்றவர்களை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் இது. ஸ்கீக்கி தைரியமா ஹோலட் மெயின் பேஜரிடமும் விலங்குகளிடமும் பெர்ரிகளை எடுத்ததை ஒப்புக்கொள்கிறார். சூற்றம் ஆச்சரியப்படுது. ஆனால் ஸ்கீக்கி தாம் பேராசையா இருந்ததாகவும் உண்மையிலேயே வருந்துவதாகவும் விளக்கிறார். ஓலட் மெயின் பேஜர் ஸ்கீக்கியின் நேர்மைக்காக நன்றி கூறுகிறார். தவறுகளை ஒப்புக்கொள்ள தைரியம் தேவை என்று கூறுகிறார். விலங்குகள் ஸ்கீக்கியை மன்னிக்கின்றன. ரோசி பெருமையுடன் சிரிக்கிறார். ஸ்கீக்கி மறைத்து வைத்த பெர்ரிகளை திருப்பி தருகிறார். இறுதியாக சூடையை நிரப்புகிறார். சோகமான மனநிலை நீங்கிறது. எல்லோரும் நிம்மதியாக உணர்கிறார்கள். ரகசியம் வைச்சிருப்பதை விட உண்மையை சொல்வது மிகவும் நல்லது என்று ஸ்கீக்கி உண்கிறார். சூரியன் பிரகாசமாக ஒளிர்க்கிறது. விருந்து இறுதியாக தொடங்கலாம். நேர்மை எல்லோரையும் நெருக்கமாகிறது என்று விலங்குகள் கற்றுக்கின்றன. ஸ்கீக்கியின் இதையும் முன்னப்பதையும் விடிலுக்கு வழங்குது. சூடைகள் நிறைந்தவுடன் பெரிய பெர்ரி விருந்து தொடங்குது. ஓலட் மெயின் பேச்சர் ஸ்கீக்கிக்கு அவனது நேர்மைக்காக முதல் பெரிய கொடுக்கிறார். ஸ்கீக்கி அதை ரோசியுடன் பகிர்ந்து கொள்கிறார். அவளது நட்புக்காக நன்றி கூறுகிறார். விலங்குகள் சிரிக்கின்றன, விளையாடுகின்றன, விருந்தை ஒன்றாக அனுப்பிக்கின்றன. பகிர்வதும் நேர்மையுமே எல்லாவற்றையும் இனிமையாக்குகின்றன என்று ஸ்கீக்கி கற்றுக்கிறார். உண்மையாலும் அன்பாலும் தவறுகளை சரி செய்ய முடியும் என்பதை அறிந்து விலங்குகள் கொண்டாடுகின்றன. ஆகவே குட்டீஸ், நினைவில கொள்ளுங்கள், நேர்மையாகவும் பகிர்ந்து கொள்வதும் உண்மையான மகிழ்ச்சியை கொண்டு வரும். நாம் எல்லாரும் ஸ்கீக்கியை போல தைரியமாகவும் ரோசியை போல அன்பாகவும் தினமும் இருப்போம்.